ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கடலை பொடி. இட்லிக்கு, தோசைக்கு, ஏன் சுடுசாதத்துக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: வேர்க்கடலை 1 கப். இது வறுக்காத வேர்க்கடலை 1 கப் எடுத்துக்கோங்க. உளுந்து, இது நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க 1/2 கப். தனியா 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் 1/2 ஸ்பூன். காஞ்ச மிளகாய் நான் 7 மிளகாய் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. சீரகம் 1 ஸ்பூன். மிளகு 1 ஸ்பூன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் வேர்க்கடலையை போட்டுக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க. பாருங்கள், தோலெல்லாம் பிரிஞ்சு வரும், அந்தளவு வறுத்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து உளுந்து போட்டுக்கிறோம். உளுந்தையும் நல்லா வாசனை வரணுங்க. நல்லா வறுப்படும் போதே உளுந்து நல்ல ஒரு வாசனை வரும். பாருங்கள், எனக்கு இப்போ நல்லா வாசனை வருது. இப்போ நான் இதையும் எடுத்துக்கிறேன். எப்படியும் ஒரு 3-4 நிமிஷம் வறுப்பட வேண்டி வரும். உங்களுக்கே தெரியும், வறுப்படும் போதே அந்த வாசனை நல்லா தெரியும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகா. இந்த மிளகா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிட்ணுங்கிறதுக்காக இந்த மிளகா நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா இன்னும் 2 மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதோடு நான் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். தனியாவும் போட்டுக்கிறேன். அதோட மிளகையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கணுங்க. ஏன்னா தனியாலாம் நம்ம பச்சையாக தான் போடுறோம். அதனால் நல்லா வறுப்படுறதுனால இந்த பச்சை வாசனை போகிற அளவு வறுத்துக்கணும். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போது அது இவ்வளோதாங்க. வறுக்கிற பொருளெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கோங்க. வேர்க்கடலை தோல் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோட நான் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பொடி பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நைஸாக பொடி பண்ணணுங்கிறது இல்லை, ஓரளவு குறைன்னு பொடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இட்லி பொடி எப்போவுமே கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். முடிஞ்சிருச்சுங்க. பாருங்கள், இப்போ நல்லா அந்த பதத்துக்கு அரைப்பட்டுருச்சு. பாருங்கள், எவ்வளோ உதிராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, வேர்க்கடலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை இட்லிக்கு, தோசைக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுடுசாதத்தில் கூட கொஞ்சம் இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் விட்டோ நெய் விட்டோ சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.